உங்க மனசுல ஒவ்வொரு நிமிஷமும் நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்வதுதான் சித்தாந்தம். அதுல முதல் உங்க குடும்பத்தை காப்பாற்றுறது தான் சித்தாந்தம். என்ன ஒவ்வொருத்தர் என்ன நினைக்கிறாங்கன்னா, திருப்பதியில போய் உண்டியல்ல காசு போட்டு வந்தா திருப்ப உண்டாகுன்னு நினைக்கிறாங்க. எப்படி வரும்? வரவே வராது. திருவண்ணாமலையை கிரிவலம் சுத்தி வந்தா முக்தி கிடைக்குங்கிறாங்க. அங்க திருவண்ணாமலையில 17 வாரம் கிரிவலம் சுத்தி இருக்கேன். அங்க இருக்க சாமியார் பூரா தண்ணி அடிக்கிறது கட்டி அடிக்கிறது இருக்காங்க. எல்லாத்துக்கும் முக்தி கிடைக்குமான அந்த பாவம் பாவம் தான் இங்க பேசப்படும். நீங்க என்ன செய்யறீங்க, எந்த எண்ணத்தோட வாழ்கிறீங்க, யாரோட நட்போட இருக்கீங்க, உங்க குடும்பத்துல தாய் தந்தர்கிட்ட எப்படி வாழ்ந்திருக்கீங்க, உங்க பிள்ளைகளை எப்படி அரவணைச்சு அவங்களை கொண்டு சென்றீர்களோ அது பிரகாரம் உங்க வாழ்க்கை அமையும். ஒவ்வொருத்தர் முகமும் ஏன் மாறி இருக்கு, ஒவ்வொருத்தர் நடவடிக்கையும் ஏன் மாறி இருக்கு பாத்தீங்கன்னா உங்க ஜீன் அதுதான். உங்களுடைய தாய் தந்தை முன்னோர்களுடைய ஜீன் முறையாக தான் உங்க முகம் தாத்தா மாதிரி இருக்காங்க, அம்மா மாதிரி இருக்காங்க, அப்பா மாதிரி இருக்காங்க. அந்த முகம் அப்படிதான் வருது. அப்ப இதை மாற்றவே முடியல. இதுதான் இயற்கையினுடைய அம்சம். இதுதான் இறைவனா இருக்கான். ஒரு கொரோனான்னு வந்துச்சுன்னா கோயில இருக்க முடியுமா? ஏன் குருகோயில இருக்க முடியுமா? அப்போ எது கடவுளா இருக்கு? திருவண்ணாமலையில டைபாய்டு காலரா பரவதுன்னா எவனும் கிரிவலமே சுத்த மாட்டான். உயிர் போயிடுவோம், சிவனை தூக்கி போட்டுருவோம். அப்போ சின்ன சின்ன விஷயங்களை நான் சொல்லிட்டு வரேன். அதை நீங்க நல்ல கவனமா ஏற்கணும். கடவுள் இல்லை என்பது இங்க கோட்பாடு அல்ல. கடவுள் மிகப்பெரிய சக்தியா இருக்காரு. நல்லதுக்கும் அவர் தான் காரணம், கெட்டதுக்கும் அவர் தான் காரணம். ஒரு பூகம்பம் ஏற்படுதுன்னா யாரு பண்றாங்க? இன்னைக்கு கொரோனா போறதுக்கு வந்தப்போ கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் இறந்தாங்க. அதுல நல்லவனா போயிட்டான். சாமி இன்னைக்கு கூட நைட்டு ரொம்ப தான் கூட்டங்களா போயிட்டான். லண்டன்ல பிரகாஷ்ங்கிற பையன் அவங்க அப்பெல்லாம் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. வீட்டுக்கு தேவையான ஜாமான அவனே கொண்டு கொடுப்பான். அப்படி இருந்ததுல அவனுடைய சின்ன கிட்டத்தட்ட 6 மாத குழந்தைக்கு காய்ச்சல். அந்த காய்ச்சல் அந்த குழந்தைக்கு மட்டும் இல்லாம இவனுக்கும் காய்ச்சல். அப்போ அவன் போன்ல என்கிட்ட அழுகிறான். ஐயோ, இது தெரிஞ்சா எங்களை குடும்ப ஹாஸ்பிட்டல்ல போய் ஜெயில் போது அடைச்சிருவானே. குழந்தைய தனியா அடைச்சிருவான், இவங்களை தனியா அடைச்சிருவான். லண்டன்ல அது நடக்கும். அதனால அவன் தேம்பி அழுகிறான். நான் என்ன சொன்னேன், பேராசிட்டமால் மாத்திரை இருந்தா வாங்கி போடுங்க. ஏன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு அதுதான் தராங்க. அப்படி 2 நாள் போட்டா அந்த குழந்தைக்கு இவனுக்கு காய்ச்சல் தீர்ந்தது. அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். எப்படியாவது சாமி நீங்க காப்பாத்துக்க. நான் காப்பாத்தல, நான் சொன்ன மாத்திரை தான். ஐயாவை வேண்டிக்கணும்னு அடிக்கடி உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, அந்த ஐயா தான் காப்பாற்றுறாங்க. எத்தனையோ கொரோனால இருந்து இங்க காப்பாற்றப்பட்டவர்கள் அத்தனை பேர் இருக்காங்க. எத்தனையோ பேர் வாழ்க்கையில எல்லாம் விட்டு போய் ஒடுங்கி போய் வந்தவர்களுக்கு வாழ்க்கை கொடுத்திருக்காரு ஐயா. நோயோட வந்தவர்களுக்கு அவங்க நோயிலிருந்து விடுதலை கொடுத்திருக்காரு. சில பேருக்கு இன்னைக்கே நடக்கும், நாளைக்கு நடக்கும். சில பேருக்கு வருஷக்கணக்காக ஆனாலும் நடக்கக்கூடிய தள்ளி போகும். ஏன்? அப்ப அவன் செய்த பாவத்தினுடைய சமணம் அவ்வளவு பெருசு இருக்கு. அப்போ நாம எந்த அளவுக்கு நாம அவர்கிட்ட ஏதாவது கொடுத்து வச்சிருக்கோமா? அவர் என்ன மாமனா மச்சானா நமக்கு செய்யறதுக்கு? லோகத்திலேயே சித்தர்களோ ஞானிகளோ யோகிகள் இல்லை என்றால் நம்ம வணங்கக்கூடிய கடவுள் எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. மட்டும் வச்சுங்க. ஒரு காலத்துல இந்த இந்தியாவிலேயே ஒரு மதம் இருந்தது என்றால் சித்தர்கள் வாழ்ந்த அந்த மதம் தான் இருந்தது. அவங்க ஒரு பதிவு கல்லை வச்சு வணங்கினாங்க. அந்த பதிவு கல்லு தான் இன்னைக்கு லிங்கமா மாறிச்சு. அந்த லிங்கமா மாறுறதுக்கு பல விதமான தத்துவங்கள் சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஆசீர்வாத மதத்தை வீழ்த்தி அங்க இருக்க சித்தர்களுடைய, ஏன்னா என்னதான் சித்தர்கள் வாழ்ந்தாலும் அந்த உடம்போட வாழ்ற வரைக்கும் அவங்க பாதுகாத்து தான் ஆகணும். ஏன் இல்லைன்னா இயேசுநாதரை ஏன் சிலுவையில் அறையினாங்க? முகமது நபியை ஏன் மெக்கான மெதினால துரத்தி அடிக்கிறாங்க? அப்ப அந்த மதம் ஆசீர்வாதம் போன பிறகு சைன மதம் வருது. சைன மதம் மகாவீர அவங்க தீர்த்தகரன் சொல்லுவாங்க. அவங்க 22 தீர்த்தகர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு யார் கடவுள்னா பிரம்மா தான் கடவுள். அடுத்து இந்திரன் தான் கடவுள். இப்படி அவங்க வாழ்ந்துட்டு போனாங்க. அடுத்து புத்த மதம் வந்தது. புத்த மதத்துல மிகப்பெரிய கடவுள் இந்திரன் தான். அதுக்கப்புறமா தான் இந்து மதம்ங்கிறது உருவாகுது.
இந்த இந்து மதம் எப்படி உருவாச்சுன்னா, ஆங்கிலேயர் வரும் காலத்துல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சாமியை விட்டுட்டு இருந்தான். ஒருத்தன் மாரியாத்தானா, ஒருத்தன் காளியாத்தானா, ஒருத்தன் சிவன்னா, ஒருத்தன் பிரம்மானா. அப்ப விஷ்ணுனுடைய அம்சம் வந்து வளருது. எப்ப புத்த மதத்திலேயே வளர்ந்துருச்சு. புத்த மதத்தினுடைய விஷ்ணு அம்சம் அங்கேயே இந்திரனுடைய தலைவர் தான் விஷ்ணுவே. அப்போ விஷ்ணுனுடைய அம்சம் வளர்ந்து அப்படியே வருது. அதுக்கப்புறமா ஆசீர்வகம் வழங்குற அந்த லிங்க தத்துவம் வளருது. இதெல்லாம் யாரு? மனிதனால் உருவாக்கப்பட்டது எல்லாமே. கடவுள்ங்கிறது ரெண்டையும் டிஃப்ரெண்ட். ஒரு குழந்தை இறந்தே பிறக்குது. ஏன் பிறக்குது? ஒரு குழந்தைக்கு வந்து ஊனமா பிறக்குது. ஏன் பிறக்குது? ஒரு குழந்தை பிறந்தோடனே தாய் இறந்து போயிடறான். ஏன் நடக்குது? கல்யாணம் பண்ணி அடுத்த நிமிஷம் மனைவி வேற ஒருத்தனோட ஓடுறான். படிப்பறிவு இல்லாத குழந்தைகள், திருட்டுத்தரம் செய்யக்கூடிய குழந்தைகள், நல்லா படிக்கிற குழந்தைகள், நல்ல இடத்துல தொழில் பார்க்கக்கூடிய குழந்தைகள், இதெல்லாம் எதனால அமையும்? அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாவம் தான் நிற்கும். எல்லாரும் பாடுபடுறீங்க, அந்த பாடுபாடத்துல முன்னேற்றம் ஏன் கிடைக்காம தடுமாறுறீங்க? டிவிஎஸ் இன்னைக்கு ஐயங்கார் சொல்றோம் இல்லையா, சுந்தரம் ஐயங்கார், அவரு ஒரு சைக்கிள் கடை வச்சிருந்தார். இன்னைக்கு ரிலையன்ஸ் சொல்றோம் இல்லையா, அவரு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் அடிச்சிட்டு இருந்தார். அந்த முன்பாதைகள் இன்னைக்கு அவங்களுக்கு மட்டும் ஏன் வளர்ச்சி வந்தது? நாம தான் பாடுபடுறோம், நமக்கு ஏன் வரல? அவர் தொட்டதெல்லாம் தொடங்குது. நாம எல்லாம் போட்டா ஒருத்த ஏமாத்திட்டு போறோம். நமக்கு ஏன் இப்படி நடக்குது? நீங்க யோசனை பண்ணிப்பாங்க. அதனால இனிமேல் வரும் காலத்துல குழந்தைய பாருமா கீழே வந்து, இனிமேல் வரும் காலத்துல உண்மையா இருங்க, ஏமாட்டாம இருங்க. ஏன் உண்மை சொல்றேன்னா, அதுலதான் தெய்வீகம் இருக்கு. அதுதான் கடவுள் இருக்கிறார். கடவுள் வந்து நீங்க என்னைக்கு உங்க மனைவிகிட்டயோ, உங்க தாய் தந்தர்கிட்டயோ, உங்க குழந்தைங்கள்கிட்டயோ உண்மையா இருக்கீங்களோ, அந்த வீடு தெய்வீகம், தெய்வீக கலாச்சாரம் நிறைஞ்சது. அந்த